தலமாகும். திருக்கழுக்குன்றத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்துவமான நிகழ்வு நடைபெறுகிறது. நண்பகல் 11 மணிக்கு 2 புனித கழுகுகள் வேதகிரீஸ்வரர் கோயில் மேல் தோன்றி இறைவனை வழிபடுகின்றன. இந்த புனித கழுகுகள் திரேதா யுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்றும், ருத யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்றும், தவபர யுகத்தில் சம்புக்தன் முகுந்தன் என்றும், கலியுகத்தில் அவை இப்போது பூஷா மற்றும் விருத்தா என்றும் அழைக்கப்படுகின்றன. தினமும் 2 பக்ஷிகளும் ராமேஸ்வரத்தில் நீராடி திருக்கழுக்குன்றத்தில் உணவு உண்டு காசிக்கு செல்வதாக ஐதீகம். கழுகுகளுக்கு உணவு கொடுப்பவர் சங்கு தீர்த்த குளத்தில் நீராடி விட்டு உணவு சமைப்பார். 3/4 படி அரிசி, 3/4 பாகம் வெல்லம், 1/4 படி நெய், 10 பழம் சேர்த்து சமைப்பார்கள். சமைத்த பொங்கலை தினமும் 11 மணி அளவில் பித்தளை தவலையில் வைத்து வேதகிரீஸ்வரரை வலம் வந்து கழுகுகளுக்கு படைப்பார்கள். தாம்பூலத்தில் கிண்ணம் மூலம் ஒலி எழுப்ப கழுகுகள் பாறையில் வந்து அமர்ந்து தேசிகர் கையில் உள்ள பொங்கலை உண்ணும். பின்னர் கழுகுகள் அதன் அலகை நெய்க்கிண்ணத்தில் அலசிய பின் பறந்துவிடும். பிறகு கழுகு சாப்பிட்ட பொங்கலை தவலையில் கலந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவர். சுமார் 60 வருடங்களுக்கு முன் கழுகு உணவு உண்ட பின் ஒரு இசை கருவி மூலம் ஒலி எழுப்பிய பின்னரே ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் உணவு உண்வர். 1900